ஓ சொல்லுங்க. சண்டே போவாங்க, என்ன பண்ணுவீங்க சர்ச்சில்? கிறிஸ்டியானிட்டியில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நாம் முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே முழங்கால போட்டு அல்லாவை தொழுதுட்டு அப்படி வருவாங்கல்ல. அதே போல் தான் கிறிஸ்டியன்ஸில் முழங்கால போட்டு சம்டைம்ஸ் அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ஜீசஸ் அந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், ஞாயிறுனா கடன் திருநாள்னு சொல்லுவாங்க. அதோ கிறிஸ்டியானிட்டியில் கடன் திருநாள்னு சொல்லுவாங்க. வாரத்தில் 7 நாள், 6 நாள் கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக 6 நாள் வேலை பார்த்தாரு. ஞாயிறு ஒரு நாள், அந்த ஒரு நாள் அவருக்கு விடுமுறை, அது ரெஸ்ட் எடுத்துட்டாரு. 6 நாள் வேலையை பார்த்துட்டு அந்த ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டாரு. அதனால அந்த வாரமும் கடன் திருநாள்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மோஸ்டாக லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா 6 நாள் நீ 6 நாள் உழைச்சிட்டு ஒரு நாள் ஞாயிறு, அந்த ஒரு நாள் நீ விடுமுறை எடுத்துக்கோ, உனக்கு ஓய்வு அந்த நாளில். அதுதான் ஓய்வு திருநாள்னு சொல்லுவாங்க. கடன் திருநாள், ஓய்வு திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டேயில் நீங்கள் எந்த ஒரு சர்ச்சுக்கு போனீங்கனாலுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த சண்டே ஒரு நாள் கடன் திருநாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு நாள் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. அந்த 6 நாள் நீ வேலை பார்க்குற ஓகே, 7வது நாள் எனக்காக ஒரு நாள் நீ என் சர்ச்சுக்கு வா, என்னோட சன்னிதானத்துக்கு வா அப்படின்னுவாங்க. இதுலேயும் இருக்கிறாங்க, அதுலேயும் இருக்கிறாங்க. எப்படி எதில் தான் இந்துவிலே இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கும் போகிறாங்க. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் இப்போ இல்லை, இப்போ பைபிளில் ஒரு தெளிவான பார்வை தான் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், நம்ம இதில் பாடுறோம், அதோட இப்போ ஒரு கொள்கைன்னா ஒரு கொள்கை வழியாக தானே வச்சுக்கோம். கொள்கை ஓகே. சில பேர் வந்து எம்மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ எனக்கு கடவுள் ஒருவரே அப்படின்னு முஸ்லீமில் சொல்லுவாங்க. கடவுள் ஒருவரே, அவர் அல்லாஹ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதை போல தான் கிறிஸ்டியானிட்டியில் பைபிளில் ஒரு ரீடிங் சொல்லுவாங்க. 10 கட்டளைகள்னு ஒன்று இருக்கும். அதான் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நானே உன் கடவுளாகி ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கலாகாது அப்படின்னா அப்படி சொல்லுவார் அவரு. நான் தானே உனக்கு ஒரே ஒரு கடவுள், என்னை தவிர நீ வந்து வேற எந்த ஒரு தெய்வமும் உனக்கு இருக்கக்கூடாது, நீ வழிபடக்கூடாது அப்படின்னு முதல் கட்டளையே அதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இந்த மதம் தான் முக்கியம், இந்த மதம் தான் முக்கியம் இல்லை. அந்த 2ல மட்டும் பூண்டு விளையாண்டுருக்காங்க. இந்து கிறிஸ்டியானிட்டி ஒண்ணு இதுல இருங்க, இல்ல அதுல இருங்க, ஏன் மாறுறீங்களுக்கு? நாங்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை இங்க போவோம், வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிடுவோம். ஆனா கடவுள் வழிபாடுன்ற ஒண்ணுதான். அவரு எங்க நீங்க கும்பிட்டாலும் மேல இருக்கிற ஒரே ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் தான். நீங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனிட்டி இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி. ஆனா இவங்க இப்படி குழப்பிக்கிறாங்களே. இப்ப என் பையன் இருக்கானா, என்னை பார்த்து வளர்றானா, அவன் குழம்பே இருக்க கூடாதுல்ல. அதோ ஆமா, அவங்களை பார்த்தா திடீர்னு பார்த்து யாராவது பொட்டு வச்சிருக்காங்க பார்த்தா யாரும் கிறிஸ்டின் சொல்ல மாட்டேன். இப்போ உங்களை பார்த்தா நான் டக்குனு கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நான் வந்து இப்படி இருப்பேன், அதுதான் டக்குனு கண்டுபிடிக்க முடியாது. அதான் நான் கேட்கறேன். சில பேர் உழப்பிக்கிறாங்க போட்டு. இப்போ நானே முஸ்லீமாவும் இருக்கலாம், ஹிந்துவாகவும் இருக்கலாம், கிறிஸ்டியன். ஏன்னா என் வண்டியில நான் இந்த மதம் தான் நான் சார்பற்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஆமா, பெருசா கன்ஃபியூஸ் ஆயிரும், கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து 3 மதத்துக்கும் நான் முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா முஸ்லீம்ஸும் எனக்கு பிடிக்கும், ஹிந்துஸும் பிடிக்கும், கிறிஸ்டியானிட்டியுமே பிடிக்கும்.